வாழ்க்கை ஒரு நாடக மேடை. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம். அதுவே ஒருத்தருக்கு ஒரு வேஷம் தானா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. அவங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அண்ட் அப்பப்போ அவங்க சந்திக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஷமும் மாறும். இது நமக்கு மட்டுமேன்னு இல்ல, நம்ம சந்திக்கிற மக்களுக்கும் பொருந்தும். அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன வேஷமோ, எத்தன சீனோ. இங்க கதைக்கு தகுந்த மாதிரி களமும், கதாபாத்திரமும் வரும், போகும். என்னதான் சில நபர நாமளே தேர்ந்தெடுக்க நெனச்சாலும் கூட, பொருத்தமான கதாபாத்திரத்த கதையே தான் தேர்வு செய்யுது. நம்ம எடுத்து சொல்ற கதைகள்ல திடீர்னுன்னு வர்ற தருணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, அதெல்லாம் கூட ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான். அதனால தானோ என்னமோ பழமொழியில கூட, "அன்று எழுதியவன் அழித்தா எழுதப் போகிறான்னு" சொல்லியிருக்காங்க. போட்டிருக்கிற வேஷத்த நாம முடிவு பண்ண முடியாதுங்கிறது எவ்வளோ உண்மையோ, அத நிராகரிக்கவோ, நிரந்தரமா வேணும்னவோ கூட நாம முடிவு பண்ண முடியாது. கொடுக்கப்பட்டிருக்கிற வேஷத்த சொல்லப்பட்டிருக்கிற நேரம் வரைக்கும் போட்டு, பின் கலைச்சிட்டு அடுத்த வேஷத்துக்கு ரெடி ஆகணும். அப்படியாக இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு எமோஷனல் ரோல் போல. கடைசி 2 மாசமா எத தொட்டாலும் லூப் மோட்ல ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து நின்னுட்டுருக்கு. இருந்தாலும் இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இன்னும் எத்தன டேக் போகுமோ தெரியல. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு நான் தனிமையரசன்.